தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் புதுச்சேரியை அடுத்த சோரியாங்குப்பம் கிராமத்திற்குள் தண்ணீர் புகுந்த நிலையில் கிராம மக்கள் அரசு பள்ளியில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகாராஜ பாண்டி. தற்போது அந்த பகுதியில் எந்த அளவுக்கு மழைநீர் தேங்கி இருக்கு, மக்கள் தரப்புல என்ன சொல்றாங்க? கண்டிப்பாக தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக மக்கள்கள் தங்கும் முகாம் தற்போது கால்நடை பாதுகாப்பு முகாமாக மாறியுள்ளது. தென்பெண்ணை ஆற்று கரையோரத்தில் சோரியாங்குப்பம் கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் வெள்ள நீர் சூழ்ந்து முற்றிலுமாக தனித்தீவாக காட்சியளிக்கிறது. இதையடுத்து இந்த பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் பொதுமக்கள் தங்கும் முகாமாக மாற்றப்பட்டுள்ளது. அந்த சோரியாங்குப்பம் கிராமமே தனித்தீவாக காட்சியளிப்பதால் இந்த பகுதி மக்கள் விவசாயிகள் தங்களது கால்நடைகளை காப்பாற்றிக் கொள்ளும் வகையில் இந்த அரசு பள்ளி முகாமில் தஞ்சமடைந்து இருக்கிறார்கள். அரசு பள்ளி என்றாலே பெஞ்ச், பாடசாலை, விளையாட்டு உபகரணங்கள் இருக்கும். ஆனால் தற்போது இந்த முகாமில் கால்நடைகளுக்கு தேவையான வைக்கோல், புண்ணாக்கு, மாட்டுத்தீவனம், ஆடுகளுக்கு தேவையான இலைத்தலைகள் தான் இருக்கிறது. உள்ளே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். உள்ளே சென்றாலே விவசாயிகள், முதியவர்கள் இருக்கிறார்கள். மனிதர்கள் தான் இருப்பார்கள் என்று பார்த்தால் இந்த முகாமுக்குள் சுமார் 50க்கு மேற்பட்ட மாடுகள், 100க்கு மேற்பட்ட ஆடுகுட்டிகள் தான் இருக்கிறது. அவற்றை இதனுடைய உரிமையாளர்கள் உணவு கொடுத்து பராமரித்து வருகிறார்கள். இந்த முகாம் கால்நடை பாதுகாப்பு முகாமாக மாறுவதற்கு என்ன காரணம், இங்கு கால்நடைகளை அவர்கள் எப்படி பராமரித்து வரார்கள் என்பது குறித்து கால்நடை உரிமையாளரிடம் கேட்கலாம். ஏமா, உங்கள் பக்கத்தில் முகாம்னாலே மக்கள்லாம் இருப்பாங்க, ஆனால் நாய் இருக்குது, மாடு இருக்குது, ஆட்டுக்குட்டி இருக்குது, வைக்கோல் இருக்குது. என்ன காரணமா? எங்கள் ஊரில் திடீர்னு தண்ணி வெள்ளம் பூந்துட்டுங்க ஐயா. அதனால் எங்களுக்கு யாரும் தெரியப்படுத்தலை, முன்கூடி எங்களுக்கு தெரியப்படுத்தலை. நான் ராத்திரிக்கு தண்ணி 1 மணிக்கு வர பார்த்து எங்கள் நாய் தான் இந்த இருக்கிற ஜாக்கி, இவர் தான் எங்களை காவல் பண்ணார். இவர் காவல் பண்ணால் எங்களுக்கெல்லாம் தெரிய விடுவோம், தண்ணி தான் வந்திருக்கோம். இவர் வாழ்வாழ்னு கத்துறதை பார்த்துட்டு நாங்கள் ஏந்திரிச்சு வெளியே. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.